திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அமையும் புதிய தொழிற்சாலைகளால் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மழை வெள்ளத்தின் போது தமிழக அரசு மேற்கொண்ட பணிகளை பட்டியலிட்டார். மழை வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு ₹1 கூட நிவாரண நிதி வழங்காத நிலையிலும் 666 கோடி ரூபாய் மதிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு நிவாரண நிதி அளித்துள்ளதாக கூறினார். 7 கோடி ரூபாய் மதிப்பில் வேம்பாறு பனைப்பொருட்கள் குறுங்குழுமம் அமைக்கப்படும். கோவில்பட்டி பகுதியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவில்பட்டி கடலமிட்டாய் குறுங்குழுமம் அமைக்கப்படும். தூத்துக்குடியில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 50,000 சதுரடியில் வர்த்தக வசதிகள் மையம் சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். மழை வெள்ள பாதிப்பிற்கு 1 பைசா கூட மத்திய அரசு வழங்கவில்லை என்று முதலமைச்சர் கூறுவது தவறு என தெரிவித்த வானதி சீனிவாசன், மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட உடனேயே பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மத்திய அரசு கொடுத்த நிதி பைசா கணக்கில் சேராதா எனவும் கேள்வி எழுப்பினார். சென்னை நெசப்பாக்கத்தில் மக்கள் மருந்தகத்தை திறந்து வைத்த பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி, மத்திய அரசு குறைந்த விலையில் 1950 ஆங்கில மருந்துகளை மக்கள் மருந்தகம் மூலமாக விற்பனை செய்து வருவதாக கூறினார். பல்வேறு நிலைகளில் அதிகாரிகள் குழு இங்க வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. இவங்களும் இருந்த டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன பாதிப்புக்கு என்ன தமிழகத்திற்கு நிதி கிடைக்குமோ அதை யாராலையும் நிறுத்த முடியாது. அது கட்டாயம் கிடைக்கும். நாங்க 1 பைசா கூட கொடுக்கலன்னா பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை உடனடியா மழை வெள்ளத்துக்கு பின்பாக மத்திய அரசு கொடுத்தது. அப்ப அது பைசா கணக்குல சேராதா? மழை வெள்ளத்திற்கு தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நிதி என்பது அந்த அதிகாரிகள் குழு ஆய்வுக்கு பின்பாக நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். தேவைப்படக்கூடிய நிதியை ஆரம்ப கட்டத்திலேயே மத்திய அரசு இங்கு வழங்கி இருக்கிறது. தமிழக போக்குவரத்து துறைக்கு 3000 புதிய பேருந்துகள் வாங்க முதலமைச்சர் ஒப்புதல் வழங்கியுள்ளதால் வரும் காலங்களில் அனைத்து பேருந்துகளும் புதியதாக இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஏற்காடு, கொடைக்கானல், கொல்லிமலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தை உதகை பேருந்து நிலையத்தில் அமைச்சர் க. ராமச்சந்திரன், திமுக எம்பி ஆர். ராசா ஆகியோருடன் சேர்ந்து துவக்கி வைத்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இதனை தெரிவித்தார். மகளிருக்கான கட்டணமில்லா பயணம் என்கிற அந்த விடியல் பயணம் இதுவரை மலைப்பகுதியில் இல்லாமல் இருந்தது. இதை இந்த நிதிநிலை அறிக்கையில் மலைப்பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி இன்றைக்கு முதலாக உதகமண்டலத்தில் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக மற்ற மலைப்பகுதிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. தமிழகத்துக்கு நல்லது செய்ய வருகின்ற பாஜகவை போன்ற அரசியல் கட்சிகளை தடுப்பதில் அதிமுகவும் திமுகவும் பங்காளிகளாக செயல்படுகிறார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இவங்க நாட்டு பொண்ணிட்டு செய்யாம இருப்பானுங்க. அவங்க சொல்லவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. அதனாலதாங்க அம்மா இந்த 2 கட்சிகளையும் பங்காளி கட்சி என்று சொல்லுகின்றேன். 2 பேரும் பங்காளி கட்சி. தமிழ்நாட்டில் இவங்களும் வளர்த்த மாட்டாங்க. பிஜேபி மாதிரி கட்சிகள் வளர்த்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உதவி செய்ய மாட்டாங்க. கூட்டேரிப்பட்டை தொடர்ந்து மதுராந்தகம், செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணாமலையின் யாத்திரை நடைபெற்றது. சென்னையில் கெருகம்பாக்கம், குளப்பாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் மழைநீர் கால்வாய் பணி, தொல்காப்பியர் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணி உள்ளிட்டவற்றை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு செய்தார். மெரினாவில் பராமரிப்பு பணிக்காக வழங்கப்பட்டுள்ள ஒப்பந்ததாரர் கழிவறையை முறையே பராமரிக்காததையும் சீரமைக்காததையும் அவர் கண்டித்தார். வெள்ளத்தடுப்பு தொடர்பாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருப்புகழ் தலைமையிலான குழுவின் அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுக்க அலுவல் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தலைமைச் செயலாளர் கூறினார்.
சென்னை ஈக்காட்டு தாங்கலில் அன்னை கேபிட்டல்ஸ் என்ற பெயரில் அலுவலகம் அமைத்து கிரிப்டோ கரன்சியில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 17,000 ரூபாய் வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி 300 நபர்களிடம் 15 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக 4 பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் அன்னை கேபிட்டல் நிறுவனத்தில் முதலீடு செய்யுங்க, உங்க வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்ற வாசகத்தோடு பொதுமக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக பல பெயர்களில் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை செய்து முதலீடு திரட்டி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மோசடி பணத்தில் வாங்கிய 3 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மற்றொரு இயக்குநரான ரஞ்சித் பிரபு என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். தாய்ப்பாலின்றி தவிக்கும் குழந்தைகளின் பசிப்பிணியை போக்கும் வகையில் கோவை பச்சாப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் 24 மணி நேரமும் இலவசமாக கிடைக்கும் வகையில் தாய்ப்பால் ஏடிஎம் அமைக்கப்பட்டுள்ளது. நோயால் பாதிக்கப்பட்டு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாதவர்கள், தாய்ப்பால் சுரப்பு நின்று போனவர்களுக்கு மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் இந்த தாய்ப்பால் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் 1 மில்லியன் ml பண்ணியிருக்கோம். இந்த 1 மில்லியன் mlன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. பட் ஒரு டைம் ஒரு குழந்தைக்கு ஃபீடு 10 ml. ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை 6 to 7 மேக்ஸிமம் 8 டைம் எடுப்பாங்க மில்க்கு. அப்போனா ஒரு 80 ml தான். அதில் இப்போ நம்ம 350+ மதர்ஸ் டொனேட் பண்ணியிருக்காங்க. இதில் நாங்கள் 650+ குழந்தைங்களுக்கு பெனிஃபிட் ஆகிருக்கு. இது ஈவன் நாங்கள் பாண்டிச்சேரி அமைச்சிருக்கோம், சென்னை அமைச்சிருக்கோம், பெங்களூர் அமைச்சிருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருக்கு. அண்ட் மதர் டோனர்ஸும் எல்லா சைட்லேருந்து நமக்கு வர்றாங்க.